வரலட்சுமி, உங்க பேர் வந்து வரலட்சுமி. எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஒரு வீரலட்சுமி, ஒரு தைரியலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, நிறைய லட்சுமி எல்லாம் இருக்கு. எப்ப மகாலட்சுமி ஆகி ஒரு வீட்டுல போய் விளக்கேத்த போறீங்க? ஜோடி வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஜோடி. ஏன்னா நம்மலாம் வேற மாதிரி கெஸ் பண்ணியிருந்தோம். நல்லா பாருங்க, அந்த போட்டோல வந்து நல்ல ரொம்ப உன்னி பக்கம் வைக்கணும். நம்ம சொல்லுதான் நம்மளுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க 14 ஆண்டு கால காதல் அப்படிங்காங்க. நீங்களா என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க 14 வருஷம்? பத்தி வச்சிருக்காங்க போல இருக்கு. பாடி பில்டர் மாதிரி இருக்காரு, வில்லன் மாதிரி இருக்காரு. ஆனா இந்த மாதிரி ஆட்கள் மன ரீதியா இன்னைக்கு ரொம்ப ஒரு சாஃப்டா இருப்பாங்க. ஹனுமான் படம் அக்காவை நடிச்சிருந்தாங்க, சூப்பர் ஹிட் படம். ஐயோ 300 கோடி. அப்படியே அமைதியா போயிட்டு வந்துட்டு ஒரு சீன்ல அப்படியே அந்த தேங்காய் இதை வச்சு அடிப்பாங்க பாருங்க. தியேட்டர் வந்து என்ன அளவுக்கு இதா இருந்தது. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். ஸோ விஷயம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரலட்சுமி சரத்குமார் ஃபைனலி வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப பயங்கர சர்ப்ரைஸ். ஏன்னா இந்த ஜோடி வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஜோடி. ஏன்னா நம்மலாம் வேற மாதிரி கெஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது எதுவுமே இல்லாம இப்ப யார் அந்த மாப்பிள்ளை? மும்பைல நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. சொல்லுவாங்க திருமணம் வந்து எனக்கு சொல்லுவோம் சொர்க்கத்துல நிச்சயத்துக்கப்படுது அப்படிம்பாங்க. இது மும்பைல வந்து நிச்சயத்து. ஆனா நம்ம சொல்லுதான் நம்மளுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க 14 ஆண்டு கால காதல் அப்படிங்காங்க. 14 ஆண்டு காலம் இன்னைக்கு உள்ள இந்த மீடியா இன்ஸ்டாகிராம் இதுல ஒரு போட்டோ கூட வரல. நீங்களா என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க 14 வருஷம்? பத்தி வச்சிருக்காங்க போல இருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். அதுவும் வரலட்சுமிக்கு வந்து ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப பெரிய விஷயம். நல்லா பாருங்க, அந்த போட்டோல வந்து நல்ல ரொம்ப உன்னி பக்கம் வைக்கணும். நானும் நோட் பண்ணேன் சார். அதாவது சரத்குமார் அவர்கள், அவங்களுடைய ஒய்ஃப் ராதிகா அவர்கள், வரலட்சுமியோட அம்மா இருந்தாங்க, அவங்க இருந்தாங்க. சோ இந்த எல்லாருமே அது போக நம்ம ராதிகா பொண்ணு ரேயான் இருந்தது, அப்புறம் ராகுல் இருந்தாரு, அப்புறம் அந்த வரலட்சுமியோட இன்னொரு அக்காவா சிஸ்டர் அவங்க இருந்தாங்க நினைக்கிறேன் அவங்க. அப்புறம் அந்த மாப்பிள்ளை அவங்க ஃபேமிலி. அவங்க ஒரு பொண்ணு மேல எவ்வளவு ஒரு அன்பும் எவ்வளவு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தா தங்களுக்கான அந்த மன வருத்தங்கள், தங்களுக்கான அந்த இடைவிழா மறந்து அந்த கொண்டாட்டத்துல பண்ணிருக்காங்கன்னா, பத்திரிகையில பேர் வந்து சின்னதா போட்டேங்கிறதுக்காக கோச்சிட்டு கல்யாணத்துக்கு வராம இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிற மத்தியில ஆதி கல்யாண வீட்டுல வந்து சண்டை சச்சரவு தான் இவ்வளவு விஷயங்கள் பண்றது நினைக்கிறப்ப, அதை ட்ரால் பண்றத பாக்குறப்ப ரொம்ப வந்து கோவம் வந்து ஒரு பக்கம் வருது. அதெல்லாம் ஒரு மனநோய் தான் சொல்லணும். இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு மெச்சூரிட்டியோட நடந்துக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம். சோ எனக்கு அந்த ஃப்ரேமே பாக்குறப்ப ரொம்ப அழகா இருந்தது. எவ்வளவு தூரம் வந்து நம்மளுடைய பசங்க வாழ்க்கை வந்து நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத காமிச்ச அந்த ஒரு ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. வரலட்சுமி அப்படின்னா அந்த அளவுக்கு குடும்பத்து மேலேயும் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் அந்த அளவுக்கு அன்பாவும் அக்கறையா இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால வரலட்சுமி பத்தி தெரியுமே, நல்லா பேசுவாங்க. ஒரு நாள் பேசிட்டு இருந்தோம். வரலட்சுமி, உங்க பேர் வந்து வரலட்சுமி. எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஒரு வீரலட்சுமி, ஒரு தைரியலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, நிறைய லட்சுமி எல்லாம் இருக்கு. எப்ப மகாலட்சுமி ஆகி ஒரு வீட்டுல போய் விளக்கேத்த போறீங்க அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களோட டிபிக்கல் சிரிப்பு ஒண்ணு சிரிச்சிருப்பாங்க. புரிஞ்சுட்டு நம்மளுக்கு கல்யாணத்துக்கு கேட்கறாங்க அப்படின்னு அந்த இடத்துல அப்படி அடிச்சாங்க பாருங்க. இப்பெல்லாம் வந்து கரண்ட் வந்துட்டு லைட் போட்டா போதும், நம்ம ஏன் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. ஆனா இப்போ வந்து பாம்பேல போய் விளக்கேத்த போறாங்களா, சுவிட்ச் போட போறாங்களா தெரியல. கூடிய ஒரு மாப்பிள்ளை யாரு சார்? மாப்பிள்ளை வந்து நிக்கோலஸ் சச்சேவ் சொல்றாங்க. அவர் வந்து மும்பைல வந்து பார்த்தா எனக்கு தெரியும் ஏதோ ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்காரு, வில்லன் மாதிரி இருக்காரு. ஆனா இந்த மாதிரி ஆட்கள் மன ரீதியா இன்னைக்கு ரொம்ப ஒரு சாஃப்டா இருப்பாங்க. அது வந்து ஒரு சைக்காலஜிக்கலா. அவரோட ஆட்டிடியூட் எல்லாம் பாக்குறப்ப பாலிவுட்ல ரன்வீர் சிங் இருக்காருல்ல, அவரை பாக்குற மாதிரியே இருந்தது. ஏன்னா அவர் தான் எப்பவுமே இந்த பப்ளிக்கா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணாம தனக்கு என்ன பிடிச்சோ அதை மட்டுமே செய்வார். துருன்னு அப்படிதான் இருந்தார் மாப்பிள்ளையும். வரலட்சுமிக்கு அது போக நல்ல நேரம் வாருங்க. கொண்டால் பாவன்னு ஒரு படம் நல்லா நடிச்சிருந்தாங்க வரலட்சுமி. ஹனுமான் படம்
அக்காவை நடிச்சிருந்தாங்க. சூப்பர் ஹிட் படம். ஐயோ 300 கோடி. அப்படியே அமைதியா போயிட்டு வந்துட்டு ஒரு சீன்ல அப்படியே அந்த தேங்காய் இதை வச்சு அடிப்பாங்க பாருங்க. அடாடாடா தியேட்டர் வந்து என்ன அளவுக்கு இதா இருந்தது. குடும்ப வாழ்க்கையும் சரி சினிமா வாழ்க்கையும் சரி வரலட்சுமிக்கு ஒரு நல்ல ரூட்ல நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் நல்ல சந்தோஷங்கள் வரும். தங்கச்சியை வந்து மனசார வாழ்த்துட்டாரு. அதனால இவ்வளவு அன்பா பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். போன வாரம் நம்ம பார்த்தோம் 5 படம் நிலவரம் எப்படி கலவரமானது முதல்ல பேசிட்டோம். இந்த வெள்ளிக்கிழமை எப்படியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யாரு என்னன்னாலும் அதை பத்தி கவலைப்படாம படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு ரிலீஸ் ஆகும். இந்த வாரம் எத்தனை எங்களுக்கு இந்த வாரம் ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா வந்து விமன் ஓரியன்டட் சப்ஜெக்ட் வந்து 3 படம் வந்து ரிலீஸுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம். ஆமா ஆமா. சோ ஊர்வசி அவர்கள் நடிச்ச ஜே பேபி படம் அட்டகத்தி தினேஷ் வந்து பையனா நடிச்சிருக்காரு. சோ ஒரு அம்மாவுக்கு பையனுக்குமான ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடிய அந்த ஜே பேபி படம் வந்து ரிலீஸுக்கு காத்திருக்கு. அதுக்கப்புறம் ஹன்ஷிகா நடிச்சிருக்கிற கார்டியன் அந்த படம் ட்ரெய்லர் பாத்துருப்பீங்க. பேய் படம் பயங்கரமா அதுக்கு. ஆமா ஆல்ரெடி அரண்மனை வந்து ஹன்ஷிகாக்கும் பேய்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா. சோ கார்டியன் சொல்லிட்டு ஒரு படம் வந்து ஹன்ஷிகா நடிச்சு அந்த படம் ரிலீஸுக்காக இருக்கு. அதுக்கப்புறம் ஷில்பா மஞ்சுநாத் நடிச்சிருக்கிற சிங்கப்பெண்ணை அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. சோ இந்த வாரம் வந்து பெண்களுக்கு மார்ச் 8 கனெக்ட் பண்றாங்கங்க விமன்ஸ் டேல. அதனால ஆமா கரெக்ட். சோ அதனால எங்களுக்கு நிறைய 3 படம் எங்க சப்ஜெக்ட் அப்படி ஒரு அரிமாபட்டி சக்தியில்னு ஒரு படம். யார் சார்லி நடிச்சிருக்கிற படமா? நல்ல பேரை வாங்க வேண்டிய பிள்ளைகளே அப்படின்னு ஒரு படம் வருது. இதுல சிங்கப்பெண்ணை படம் வந்து மோட்டிவேஷன் படம். நீங்க பாத்துட்டீங்களா? எப்படி அப்படின்னா ஒரு திருநெல்வேலி மாதிரி இடத்துல இருந்து சென்னைக்கு வந்து ஒரு பொண்ணு வருது. நீச்சல் துறையில வந்து எப்படி சாதிக்கி அப்படிங்கிறது கதை. அந்த நீச்சல் அந்த கோச்சா வந்து சில்பா நடிச்சிருக்காங்க. நல்ல மோட்டிவேஷன். அதுல அந்த ஆர்த்தின்னு நினைக்க அந்த பொண்ணு நடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நிஜத்திலேயே அந்த மாதிரி அத்லெட் போல இருக்கு. இந்த வாரமாவது படங்கள் வந்து நிறைய பெண்கள் காப்பாற்றுவார்களா கோலிவுட் இண்டஸ்ட்ரிய? பெண்கள் எங்க காப்பாற்றுவாங்க? எல்லாம் டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க, போன்ல பார்த்துட்டு இருக்காங்க. வந்து காப்பாத்துனாங்கன்னா பாப்போம், காப்பாத்தட்டும். எப்படியாவது யாராவது ஒருத்தர் வருவாங்கிற மாதிரி. கடவுளை நம்பினார் கைவிடப்படார் அப்படிம்பாங்க. மகளிரை நம்பினவர்கள் கைவிடப்படுவார்களா என்னங்கிறது நம்ம அடுத்து வன்மம் தியேட்டர்ல வரணும்ல. நீங்க வந்து பார்த்து அதை என்னன்றதை நம்ம பாத்துறலாம். அடுத்த வாரம் பார்ப்போம். ஓகே, நன்றி. பை. நன்றி. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.